இப்போ வந்து இது வந்து ரவுண்ட் அபவுட்டோட 2-வே ட்ராக் கரெக்டாக. இப்போ இந்த ட்ராக்ல நீங்கள் எங்கெல்லாம் போகலாம்? இதில் லெஃப்ட் அப்புறம் யூட்டர்னு நான் இப்போ லெஃப்ட் போகிறேன். நான் பார்த்துங்க உள்ளே போகிறப்ப திருப்பி லெஃப்ட் சைடில் வண்டி எதுவும் இல்லை, காலியாக இருக்குது. சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் இம்பார்ட்மெண்ட் கிடையாது, ஏன்னா அங்கே கிவ்வே போட்டு இருந்தது கரெக்டாக. இப்போ வந்து உள்ளே போகிறோம், ஃபர்ஸ்ட் எக்ஸிட் தாண்டிட்டோம் சரியா. இப்போ செகண்ட் எக்ஸிட் தாண்ட போகிறோம் பார்த்துக்குங்க. இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும், புரிஞ்சுதா? ஸ்பீட் லிமிட் வந்து 30 வச்சுக்கணும். பாருங்கள் வெளியே வரப்போ நல்லா மேலே கொஞ்சம் சேர்ந்து எடுத்தீங்கன்னா சென்டராக வந்துடும், தெரியுதா? நீங்கள் முன்னாடி திருப்பி என்ன ஆகும், அந்த லைன் டச் ஆயிடும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த பக்கம் ஏறுறப்போ அவங்க வண்டி நிற்கிது, வெளியே எடுக்க போகிறான், தெரியுதா? அப்போ எக்ஸல் கால் எடுத்துருங்க, பிரேக் கூட பண்ண வேணாம். இது இன்டர்செக்ஷன், இதில் வந்து வண்டி கிராஸ் பண்ணக்கூடாது, வெளியே வர இடம். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்குங்க, சென்டர் மிரர் பாருங்கள், திரும்பி பாருங்கள், ஷோல்டரு ரைட் இண்டிகேட்டரு திரும்பி பார்த்ததுக்கப்புறம் பிளைண்ட் ஸ்பாட் செக் பண்ண உள்ளே வந்துடும். திருப்பி உள்ளே வந்து சென்டர் மிரர் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரவுண்ட் அபவுட் சிம்பிள் வருது. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டு போகிறதுக்கு வந்து இங்கே அஜ்மானில் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் சரியா. ஏன்னா 2 எக்ஸிட் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ரைட்டு போட்டுட்டு அந்த எக்ஸிட் போக முடியாது, ஸ்ட்ரைட் போக முடியுமா? போக முடியாது. இப்போ இதில் வந்து வண்டி எதுவும் காலியாக இருக்குது, எட்ஜில் ரொம்ப வந்து நிற்கக்கூடாது. இது எப்படியே வந்து இங்கேருந்து ரைட் இண்டிகேட்டர், இந்த எக்ஸிட் முடியறப்ப இங்கே இருக்கிறவங்க தானே சொல்கிறோம் ரைட் இண்டிகேட்டர். மேலே பாருங்கள், இந்த லைனுக்கிட்ட வரப்போ தான் கட் பண்ணணும், தெரியுது? மெதுவாக இந்த மேல் லைனை பார்த்து திருப்பிக்கணும். அப்போ பாருங்க உங்களுக்கு வண்டி சென்டராக வந்துடும். திருப்பி சென்டர் மேலே பார்த்துங்க. இப்போ பாருங்க சைன் போர்டு தெரியுது பாருங்க, ஸ்பீட் பிரேக் வருது. கொஞ்சம் ஸ்பீட் அந்த ரோடு ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணி ஒரு 60 வரும். அப்புறம் பாருங்க சின்ன ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக் இருக்கும் சரியா. சென்டர் மிரர் பார்த்தீங்க, எவ்வளோ பிரேக் பண்ணுறப்பல சென்டர் மிரர் பார்க்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் வண்டி ஓட்டுறது ஈஸி, ஓகேவா? திருப்பி வந்து இப்போது ஸ்பீடப் பண்ணுறோம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன் சரியா. பார்த்துங்க யூட்டர்ன் சொல்லிட்டாங்க, சென்டர் லெஃப்ட்டு ஷோல்டர் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், ஷோல்டர் செக் பண்ணிட்டீங்க, உள்ளே வந்துட்டோம் சரியா. இப்போ உள்ளே வந்தோமே எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல மெதுவும் உள்ளே ஏறிக்கணும். அப்புறம் இந்த லைன் வந்து டச் பண்ணக்கூடாது, உள்ள நேராக தான் நிற்கணும். இப்படி கிராஸ் பண்ணிலாம் கொண்டு போக வேண்டிய லைன் டச் ஆகிடுது, தெரியுதா? ஸ்ட்ரைட்டாக உள்ள வரப்போ ஸ்ட்ரைட்டாக நின்னீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர் இந்த இன்டர்லாக் வரப்போ ஒரு சின்ன டேன், புரிஞ்சுதா? ஆமாம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வண்டி எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட் எக்ஸல் கொடுக்குறோம் இந்த மேல் ட்ராக்கில். சில இடத்துல வந்து சாலிட் லைன் கொடுத்துருப்பான் கீழே, அப்போ அதே ட்ராக்கில் தான் வரணும். யூட்டர்ன் பண்ணுற இடத்துல மெயின் ரோட்டில் சாலிட் லைன் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? அதே ட்ராக்ல பாருங்க, ஸ்பீட் பிரேக்கோட போர்டு ரெடியூஸ் ஸ்பீடு. இங்கேருந்து நீங்கள் எக்ஸல் இருந்து கால் எடுத்துருங்க, பிரேக் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் மெதுவாக பிரேக் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கில் ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் டச் ஆகிற வரைக்கும் கால் எடுத்துடலாம். திரும்பி நம்ம எக்ஸல் கொடுக்குறோம் சரியா, ஸ்பீடப் பண்ணுறோம். ரவுண்ட் அபவுட் லெஃப்ட் பார்த்தோம், யூஸ் பண்ணிக்கங்க. அபுதாபி எல்லாம் ஒரு சில இடத்துல வந்து உள்ளே போகிறதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டுக்கும் ரைட் இண்டிகேட்டர் போட்டால் போதும்னு சொல்லுவாங்க சரியா. இப்போ நம்ம யூட்டர்ன் பண்ணுறோம், லெஃப்ட் பார்த்தோம், ஸ்ட்ரைட்டு பார்த்தோம், இப்போ வந்து யூட்டர்ன், சென்டர் லெஃப்ட் ஷோல்டர். ஒன்று இந்த ஜிக்ஜாக் லைனுக்கு முன்னாடி சரிதா. இது லாங் லைன் ஜிக்ஜாக் லைன் ஒன்று தான். ஒரு இன்டர்செக்ஷன் வர இடத்துல ஒரு பெடசென்ட் இடத்துல இப்போ இது போடுறாங்க, ஓகேவா? முன்னாடி லாங் லைன் நீட்ட போட்டு தான். திரும்பி பாருங்க வண்டி எதுவும் இல்லை, ஒரு 30 km ஸ்பீடை ஃபாலோ பண்ணிக்கங்க. உள்ள கல்லையும் ஒட்டி போகாதீங்க, லைனையும் ஒட்டி. சென்டராக இந்த லைனையும் கல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 சைடில் பார்த்து அப்படியே ஓட்டலாம். 2 எக்ஸிட் முடிச்சிட்டோம், 3ஆவது எக்ஸிட் முடிய போகுது சரியா. இது என்னீங்கனாலும் போகுது, 3rd எக்ஸிட் தாண்டாமல் ரைட் இண்டிகேட்டர். மேப்லேயும் உங்களுக்கு இப்படி தான் சொல்லும், 3rd எக்ஸிட் வருது, நீங்கள் 4th எக்ஸிட்டில் போகலாங்கிறது. கரெக்டாக பாருங்க, கரெக்டாக உள்ளே வந்துட்டோம். திருப்பி சென்டர் மிரர் பாருங்கள், ரைட் இண்டிகேட்டரு, ரைட் மிரர் பார்த்துட்டோம், ஷோல்டர் செக் பண்ணி பாருங்க, பிளைண்ட் ஸ்பாட்டு, வண்டி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஷோல்டர் பார்க்குறது கட் பண்ணிட்டு ஒரே டைம் பண்ணிடுவோம். உள்ளே வந்ததுமே சென்டர் மிரர் பார்த்து இண்டிகேட்டர் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் அபவுட்டில் ரைட்டுங்கிறது நார்மல் ரைட்டு, புரிஞ்சுதா? ரவுண்ட் அபவுட்டில் ரைட் எடுக்கிறது என்ன, நீங்கள் இங்கே போகிறப்ப ரைட் எடுக்கிறதும், ஆனால் என்ன அங்கேருந்து லெஃப்ட் சைடில் வண்டி வருதான்னு மட்டும் பார்த்துக்கணும், எந்த ட்ராக்ல இருக்குங்கிறது, ஓகேவா? இப்போ லெஃப்ட் எடுக்க யூட்டர்ன் எடுக்கிறேன் பார்த்துங்க, சென்டர் மிரர் லெஃப்ட் இண்டிகேட்டர், ஷோல்டர் திரும்பி பார்க்குறோம், மெதுவாக உள்ள டர்ன் பண்ணுறோம். நம்ம கேப் ரெடி பண்ணி உள்ள வரப்போ பிரேக்கில் கால் வைக்கிறப்போ சென்டர் மிரர் பார்த்துக்குங்க, புரியுதா? இப்போ பாருங்கள் ஸ்லோவாக இதுக்குள்ளே வந்ததுமே ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டர் பிளைன் இது வந்ததுமே மெதுவாக டர்ன் பண்ணி சென்டர் மிரர் பார்க்குறோம். உள்ள லெஃப்ட் சைடில் எங்கேயும் பார்த்துக்கணும், இந்த இடம் லெஃப்ட் சைடில் யாராவது கிராஸ் பண்ணுறாங்களாங்கிறது. யூட்டர்ன் இடத்துல வந்து நிற்கும் வண்டி, கரெக்டாக அங்கே வந்து தான் மாறுவாங்க சிலவங்க. பஸ் ஸ்டாண்டுக்குலாம் பார்த்துருக்கீங்களா, அதில் தான் கிராஸ் பண்ணுவாங்க மெதுவாக. அப்போது இதே ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்போ ரவுண்ட் அபவுட்டில் வந்து 2-வே இருந்ததுன்னா எந்த ட்ராக்ல வரீங்களோ அந்த ட்ராக்ல தான், இன்சைடில் எதில் வரீங்களோ அதே சைடில் அவுட் சைடில் வரணும். யூட்டர்னா லெஃப்ட் சைட் ட்ராக்ல யூட்டர்ன், லெஃப்ட்டும் யூட்டர்ன், அதுதான் 2 ட்ராக்ல. 3-வே ரவுண்ட் அபவுட்ல 3 to 3 இருக்கும் தெரியுமா, அதுலேயும் அதே தான். எந்த ட்ராக்ல இன் அடிக்கிறீங்களோ அதே ட்ராக்ல தான் அவுட் சரியா. உள்ளே வர்றோம், கச்சா பார்க்கிங், இது சும்மா ஜஸ்ட் கச்சா நிப்பாட்டுற மாதிரி வந்து அஜாடு போட்டுக்கணும், புரியுதா? பார்க்கிங் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு மெதுவாக நல்லா போட்டு தள்ளக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு சரியா. மெதுவாக பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு